Hi dear, welcome to SK Spoken English Academy and ஏகலை வக்கலைக்கூடம். I am your சரவணகுமார். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ எதை சார் பார்க்க போகிறோம், அதாவது ரெகுலராகவே நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா. ஒன்று வெக்காபுலரிஸ் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கான டாபிக் தான் இது. இன்றைக்கி 10 வேர்ட்ஸ் எடுத்துருக்கோம் இல்லைங்களா. ரெகுலராகவே அதாவது ஃப்ரீக்வெண்ட்டாகவே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில தமிழ் வேர்டுக்கு இங்கிலீஷ் மீனிங் எப்படி கொண்டுட்டு வரது அப்படிங்கிறது தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இது கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பாருங்களேன், பிடிவாதம் பிடிக்கிறது இருக்குல்ல, இந்த பிடிவாதம் பிடித்தல் இது அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம் தமிழ் இல்லையா. அது எப்படி சார் நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம், ஸ்டுபான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, ஸ்டுபான், STUBBORN, ஸ்டுபான் அப்படின்றது பிடிவாதம் பிடித்தல். அப்போ பிடிவாதம் பிடிக்காத அப்படின்னு சொன்னோம், டோன்ட் பி ஸ்டுபான் அப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா. அடுத்து ஏமாத்துறாங்களே, ஓபி அடிக்கிறது, ஏமாத்துறது இதெல்லாம் சொல்லி என்ன இருக்கா, ஓபி அடிக்கிறதுங்க இந்த வார்த்தை அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இந்த இதை எப்படி சார் சொல்லலாம், இந்த ஏமாத்துறது ஓபி அடிக்கிறது எல்லாத்தையுமே கூஃப் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டோன்ட் கூஃப் ஆஃப் அப்படின்னது ஓபி அடிக்காத இல்லாட்டி ஏமாத்தாத இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. அடுத்து ஊர்வலம் போகிறாங்கன்னு சொல்லுவாங்களே, அப்படியே ஊர்வலம் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களே, அவங்க அப்படி சொன்னோம் there is a procession அப்படின்னு சொல்லுவாங்க. there is a procession அப்படின்னா அங்கே ஊர்வலம் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நச்சரிக்கிறது இருக்குல்ல, இந்த நச்சரித்தல் அப்படின்னு சொன்னோம் பெஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, பெஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. டோன்ட் பெஸ்டர் மீ அப்படின்னு சொல்லுவாங்களா, என்ன சும்மா நச்சரிச்சுட்டு இருக்காத அப்படின்றதுக்கு பெஸ்டர் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வாய்க்குள்ளேயே பேசுவாங்கல்ல, முனவாத, வாய்க்குள்ளேயே முனவாத தெளிவாக பேசுன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த வாய்க்குள்ளேயே முனவுதல் அப்படின்னு சொன்னால் மம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, மம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வாய்க்குள்ளே முனகாத அப்படின்னு சொன்னோம் டோன்ட் மம்பிள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். அடுத்து தர்ம சங்கடம்னு சொல்லுவாங்கல்ல, தர்ம சங்கடம் அப்படிங்கிறத சொன்னோம் எம்பாரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, எம்பாரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே தர்ம சங்கடமா இருக்குன்னு சொல்லுவாங்க, ஐ எம் இந்த எம்பாரஸ் சுச்சுவேஷன் அப்படின்னது, நான் இப்போ தர்ம சங்கடமான நிலைமையில மாட்டிக்கிட்டேன். ஐ எம் இந்த எம்பாரஸ் சுச்சுவேஷன் அப்படின்னா நான் இப்போ தர்ம சங்கடத்தில் இருக்கிறேன், தர்ம சங்கடமான சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிறதுலாம் யூஸ் பண்ணுவாங்க. புரியுதா. அடுத்து தூண்டி விடுதல்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது ஸ்டிமுலேட்னு ஒன்று சொல்லுவாங்க, இன்னொன்று சொல்லுவாங்க ப்ரொவோக் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ப்ரொவோக்னாலும் ஸ்டிமுலேட்னாலும் கிட்டத்தட்ட சேம் தான் இல்லையா. அப்போ தூண்டி விடுதல் என்ன சொல்லுவாங்க, ப்ரொவோக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டோன்ட் ப்ரொவோக் மீ அப்படின்னது என்ன தூண்டி விடாத, டோன்ட் ப்ரொவோக் ஹிம் அவனை தூண்டி விடாத சொல்லுவாங்க. அது எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மூஞ்சியை தூக்கி வைக்கிறது இருக்குல்ல, எப்போ பார்த்தாலும் மூஞ்சியை தூக்கி வச்சிருக்கான்னு சொல்லுவாங்களே, அந்த மூஞ்சியை தூக்கி வைத்தல் அப்படின்னு எப்படி சொன்னோம், லாங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ why do you have a long face today, ஏன் இன்னைக்கு மூஞ்சியை தூக்கி வச்சிருக்க கேட்பாங்களே, ஏன் இன்னைக்கு மூஞ்சி தூக்கி வச்சு அப்படின்னு சொன்னோம் why do you have a long face today சொல்லி நம்ம சொல்லலாம். அடுத்து சிடு சிடுன்னு இருக்கிறாரு, சிடு சிடுன்னு விழுகிறாருன்னு சொல்லுவாங்களே, அந்த சிடு சிடுன்னு இருக்கிறதுக்கு இங்கிலீஷ் சொல்லுவாங்க கிரம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, கிரம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. he is a grumpy fellow அப்படின்னது, அவர் அப்படியே சிடு சிடுனே இருப்பார், சிடு சிடுனே ஒரு பர்சன் அப்படின்னு சொல்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கடுப்பேற்றுறது இருக்குல்ல, கடுப்பேற்றுதல் அப்படின்னு சொல்லுவாங்க அக்ரவேட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் டோன்ட் அக்ரவேட் மீ அப்படின்னது என்ன கடுப்பேற்றாத, டோன்ட் அக்ரவேட்னது என்ன கடுப்பேற்றாத அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ கைஸ், இந்த வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் நிறையா வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். We will see the next video. Thank you for watching.